சித்தின்றானா எப்படி அவனுக்கு சித்திலாம் சொல்ல தெரியுது? நீ சொன்னேல. என்னது இது? வந்து பட்டர் பண்றோம். மெல்ட் பண்ணியது லிக்விட் அதான் ஊற்றணுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சொல்லு நீனே. ப்ரௌனி எதுக்காக? சித்தப்பா பர்த்டேக்கு. ம் சித்தப்பா பர்த்டேக்கு. ஏ நல்லா மெல்ட் ஆகலடி. அது அப்படியே ஃப்ரூட்லயே மெல்ட் ஆயிடும்ல சித்தி. ரொம்ப நேரம் சித்தப்பா பர்த்டேக்கு நீ இப்ப பண்றீங்க. நைட்டே இந்த பொண்ணு தான் என்ன ப்ரௌனியா? இவங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட நமக்கு தெரியாது. நிஜமான சித்திக்கு தெரியாது. இந்த கப்ல மெஷர்மெண்ட் பண்ணியா? இது மாவா? அது எல்லாமே இது இவ்வளோ மாவோட குவாண்டிட்டி வந்து 1/2 kg வருமா? அதெல்லாம் தெரியுது சித்தி. ஆனா நான் வந்து கம்மியா தான் பண்ணுவேன். இதுல எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டியா தேவையான பொருள்லாம்? அதுல வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், கொக்கோ பவுடரு, அப்புறமா சால்ட், பேக்கிங் பவுடர் சொல்லுவாங்க. சரி ஓகே. கேக் எப்படி வரும்னு தெரியல, ஆனா வருதோ வரலையா நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ற அளவுக்கு வந்துருமா? சூப்பரா சரி 12 o'clock ரெடி பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. நம்ம கேக் செஞ்சுட்டு கேக் வெளியே எடுக்கும் போது வீடியோ எடுக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஆமாம், ஆல்மோஸ்ட் அவங்க தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இதை ஃபுல்லாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஓவனில் வைக்கிறது தான் வேலை. வச்சுட்டு எடுத்துகிட்டு எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஓகே, முட்டை மட்டும் சேர்க்கணும். ஒயிட்டா எல்லோவா? அப்படியே அப்போ சும்மா உடச்சி அப்படியே போட்டுறேன், அவ்வளோதான். ஏதாவது ஹோம்மேக் கேக் ஆர்டர் பண்ணணும்னா இவங்ககிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். ஆமாம், இந்த பொண்ணுக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஓகேவா? பண்ணிடலாம்ல. ப்ரௌனி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. நாளைக்கு ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. இவர் மட்டும் பொரிய திருடி சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர் அடுத்த வராது. அதனால தான் வந்து மேலே போகணும். கண்டிப்பாக கேக் ஆர்டர் பண்ணோம்னா இந்த கலர் தான் ஆர்டர் பண்ணணும். அவங்க தங்கச்சி அம்மா வராங்க போகிறாங்க. குடுமி அம்மா, அவங்க தங்கச்சி அம்மா இல்லை, கொண்டே அம்மா. இங்க ஒரு கிணத்துல கொட்டி கொடு. என்னம்மா குட்டி டிஃபனில் போட்டிருக்க கேக்கு? ஈவனாக ஆகுனா கொஞ்சம் பெரிய பிளேட்டாக போட்டேன்னா ஒரே கேக்காக முடிஞ்சிடும்ல. இதில் பார்த்து இருக்கு. இதுதான் அந்த இன்ச்சுக்கு, இந்த பேட்டருக்கு இந்த இன்ச்சு கட்டாக தான் கரெக்டாக இருக்கும். இந்த பவுலுக்குள்ளே இதை வைக்க போறியா? இப்போ இது பேலன்ஸ் இருக்கிறது பேலன்ஸ் இன்னொரு தடவை ஊற்றி வச்சு. ஓகே ஓகே. சூவி கலர் சூப்பராக வந்துச்சுமா, ப்ரௌன் கலரில். அந்த முதல் வச்சிருந்த ஸ்மால் செம்மையாக இருந்துச்சு. இப்போ அவனை வந்து 5 minutes ஹீட் பண்ணணுமா? அப்போ பாடி செட் ஆகும். இந்த ட்ரே மட்டும் நமக்கு போதும் தானே? உள்ள கை வைக்கலாமா? நான் பாட்டுக்கு வைக்கிறேன். இப்போ வைக்கலாம். கேக் வச்சோன்னு இப்போ வந்து ஃபங்க்ஷனில் ப்ரீஹீட் வச்சு இதுதான் சொன்னேன். டெம்பரேச்சரில் 200 வருது டெம்பரேச்சரில். நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நார்மலாக வச்சுக்கணுமா? இல்லை, கேக் பேக் பண்ணணும்னா 180 டிகிரி தான் வைக்கணும். 180 டிகிரியில் 5 minutes வைக்கணும். கீழே ஒரு வாண்டு பண்ணுது. என்னம்மா பெரியம்மா கூப்பிட்றாங்க. அப்போ உனக்கு பொறி வச்சிருக்கிறாங்களாம். இல்லை, 4 minutes போதும் சித்தி. 4 minutes போதுமா? சேஞ்ச் ஆக மாட்டேதா? இல்லை அதுவே இருக்கட்டும். ஆன் பண்ணிடணுமா? டைம் அதுவே கொடுப்போம்ல, நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ ஆன் பண்ணோம்னா 4 minutes கழிச்சு அந்த கேக் உள்ள வச்சுட்டு 20 to 30 minutes அது வேகிறத பொறுத்து. பிளாஸ்டிக்ல அது பர்த்டே கேக்கு, இது பீஸ் கேக். ஓ, எது பர்த்டே கேக்கு? இதான ரவுண்டா. ரெண்டுமே 20 minutes-ஆ?
இங்கே பாருங்க காய்ஸ், நம்ம அவங்க 30 சித்தப்பாக்காக அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருந்திருக்குமா கேக்கு. எடுத்துடலாமா? சரி, ஏன் அதில் நட்ஸ் போடல? இது வந்து நம்ம பீஸ் போடுறோம், அதுக்கும் இதுக்கும் நான் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, ரெண்டுமே நீ வந்துட்டு இது இந்த வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கிறத அடியில் வச்சுட்டு, சரி இப்போ இதில் நட்ஸ் போட்டேல, இல்லை நட்ஸ் போடல, இது அடியில் வச்சுட்டு அது மேலே நட்ஸ் போட்டதை வச்சு டபுள் கேக்காக வச்சு கட் பண்ணிட்டு அப்புறமா பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. ஓகேவா மாஸ்டர்? சரி, உன்னால் எப்படி பண்ணணும் பண்ணி தரணும்னு உனக்கு ஐடியா இருக்கும், அந்த மாதிரி பண்ணு. ஓகே, எடுத்தாச்சு, செம்மையாக இருக்குது. ஓகே, ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு, சூடாகவும் இருக்குது. சூடு கம்மியாச்சு. இது செம்மடா. அது வந்துச்சுல ஆல்ரெடி. சூப்பர் சாஃப்டாக இருக்கா? இந்த பக்கம் ஐயோ அவங்ககிட்ட சாரிடி சொன்னோம். ஓகே சூப்பர். அதான் சித்தப்பா வந்து நம்ம மட்டும் பீஸ் போட்டுடலாம். சித்தப்பா வந்து ஆன் த வே. இப்போ பீஸ் போட்டுறாதடா. பீஸ் போட்டு எப்படி வைக்க போற? இது வந்து நடுவுல வச்சிருவேன். ஓகே, இது டெக்கரேட் மாதிரி சைடுலலாம் இதுல தான் வந்து. சரி ஓகே, இப்போ நீ டெக்கரேட் பண்ணிட்டு கட்டலாம். ஓகே, ஆக்சுவலாக நீ வந்து கேக் செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சைடு எந்த வேலையுமே பார்க்க முடியாமல் போயிடுச்சு பாரு. ஓகே ஓகே, ஆனால் நீ நடுவில் வச்சுருந்தா நல்லா தான் இருந்தது. இப்படி தானே வைக்க. ஆமாம், ஆனா இப்படி வச்சா இதோட ஷேப் வேற, இது ஷேப் வேற, நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே, நார்மலா இருக்கிறத விட கேண்டில் வந்து இது நாலுமே வச்சிடலாம் அழகா. கேண்டில் இருக்கான்னு தெரியல, இது மம்மி இருக்குன்னாங்களே. சரி வச்சிரு. ஓகே சூப்பர், தேங்க்யூ 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 ஸோ மச். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து கடையில் வாங்கி செஞ்சு ஒரு ப்ரெசென்ட் பண்ணி கட் பண்ணுறதை விட தானாக நம்ம லவ் அண்டு சப்போர்ட்டெல்லாம் போட்டு பண்ணுறது ரொம்பவே ஸ்பெஷல். அப்படி தானே ரச்சு? வந்துட்டாங்க சித்தப்பா வந்துட்டாங்க. ஓகே டன். கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறத வீடியோவில் பார்க்கலாம். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா அந்த ப்ரௌனி கேண்டில்லாம் ஏற்றி நான் வச்சுட்டு அப்புறமா ஓகேம்மா. என்னம்மா நீ எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போறியா? ஏம்மா கொண்டையாம்மா நீ எதுவும் சர்ப்ரைஸ் பண்ண போறியா? கேமரா எப்படி வச்சிடலாம், எப்படி செட் பண்ணிடலாம் கேமரா? கரெக்டா தெரியுது. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் முடிய போகுது. முடிய போகுது. அதான் சொல்றீங்களே. சர்ப்ரைஸ். லைட்ட போட்டு அமர்ந்துச்சு அதுவே. எப்படி எங்க சர்ப்ரைஸ்? ஐயோ, இது பாப்பா எத்தனை மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு? 11:30 மணில இருந்து கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கு. போதுங்க, ஒண்ணுதான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே. இங்கே கனெக்ட் பண்ணு. சும்மா டெக்கரேஷன் தான் வச்சிருக்கோம். Happy birthday, dear Venkatesh. Happy birthday to you. May God bless you, dear. ஜூனியர் கேக் செஞ்சதுல நீலாம் இது இல்லாம இதே பாத்தீங்களா பாத்தி. ஹாப்பி பர்த்டே சித்தப்பா. ஹாப்பி லட்சோட பர்த்டே சர்ப்ரைஸ். अच्छा फैन போட்டுக்கோ, ஃபேன் போட்டு. ஹாப்பி பர்த்டே.
அது மாமா இல்ல அதுவே நீங்க சொன்னீங்க இது வாங்க அண்ணே ஜெய ஜெய மாமா கிட்ட பொண்ண குடுக்கத்தானே அடுத்த நாடு வருது நல்லதனா எடுத்துக்கிட்டா நல்லதத்தான் தருது நம்பி ஒரு கால வைப்பேன் இன்னும் அது 100 வரும் இது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு தரும் எது ஏன் தகுதி லாலலாலலாலலா. நிஜமா யார்னா எது ஏன் தகுதி ஓ, நிஜமா யார்னா என்ன தோக்கடிக்க ஒருத்த மட்டும் வருவான். ஜெய்ஷா ஜெயிச்சாங்க லட்சுமி வந்துருங்க அடுத்து வாடி சித்தி வாடி உங்க சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க எல்லாருக்கும் கேமரா வீடியோ ஆனா இருக்காங்க ஆன்லதான் இருக்கு டேஸ்ட் கேட்கல நீங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆனீங்களா ரொம்ப சர்ப்ரைஸ் அது இவங்க செஞ்சது சர்ப்ரைஸ் ஆனீங்களா ரொம்ப சர்ப்ரைஸ் இவங்க அப்படி செய்வாங்க எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பா நாங்களே கேள்வி கேட்கிறோம் நீங்க பேசுங்க சாடு விஷயம் பேசவா அது அவங்க பேர் கேட்கலாம் இல்ல சரி நல்லா இருக்கு சர்ப்ரைஸ் நல்லா இருக்கு தெரியுமா மனசு சந்தோஷம் சரியா கேமரா எடுத்து வச்சு நல்லா சாப்பிட்டு போங்க ஓகே ஒரு நல்லா இருக்கு மணி உண்மையே இல்ல டேஸ்ட் சூப்பர் எல்லாமே கரெக்டா இருக்கு லைட்டா ஏதாவது மாதிரி எதுல இருந்து லைட்டா கசக்குதா கண்டுபிடிச்சு அதுவே நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எல்லா ப்ரௌனி அப்படிதான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணி வந்து கொடுத்துருங்க ஓகே தேங்க்யூ சோ மச் கேக்கே அவங்க அம்மா கேக் கசகசிங்களா நிஜமாவே ஆமாடா நிஜமாவே கசக்கு இது ஏன் அப்படி வருது? அது அப்படிதான் அப்படிதான் வருமா முன்னாடி நான் ரக்ஷனா நீ ப்ரௌனியை செலக்ட் பண்ண இன்னும் ப்ரௌனி அவளுக்கு ப்ரௌனி அதுக்கு ப்ரௌனி பிடிக்கும் அப்ப சர்ப்ரைஸ்க்காக இல்ல இவள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் எதுல டவேரா காஃபி இருந்தது அப்ப ஒரு ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டா 2 வருஷமா எங்க நைட்டு 12 o'clock 1 o'clock ஆயிடுச்சா 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி 1 o'clock ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து நைட்டு பர்த்டே கொண்டாடின வீடியோ நம்ம ரக்ஷு பாப்பு வந்து கேக்கு செஞ்சு கேக் கட் பண்ணி அந்த சர்ப்ரைஸ் வீடியோ நெக்ஸ்ட் நாளைக்கு நாளைக்கு இல்லை இன்னைக்கு தான் இன்னைக்கு மார்னிங் வந்து என்னென்ன எங்கெங்க போகிறோம் என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோன்றத தனி வீடியோவாக பார்க்கலாம் இந்த சர்ப்ரைஸ் வீடியோ ரக்ஷனா சர்ப்ரைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வர வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல இருந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் கோகி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து சர்ப்ரைஸா இங்கே இந்த பர்த்டேக்கு இந்த இடத்துல கொண்டாடுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் நினைச்சதெல்லாம் ஒன்று அது நடக்கவே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன் அதை சிம்பிளா செஞ்சோம் பெருசா செஞ்சோம் நிறைவா செஞ்சோம் சந்தோஷமா செஞ்சோம் என்ன லட்சுமா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல இவங்களால மட்டுமே தான் நடந்துச்சு நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஹாப்பி நான் பெருசா பண்ணினா கூட இவ்வளவு சந்தோஷம் இருக்காது சின்னதா பண்ணோம் சூப்பரா இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் வெங்கட் கோகி நிறுத்திக்கிறோம் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம்